அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுறேன். இப்பொழுது 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடமாவது இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா, தொழில் அமையுமா, திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இனிதான் நடக்குமா, வெளியூர்ல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், அது நிறைவேறுமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், அது நிறைவேறுமா, இந்த மாதிரி பலருக்கும் பலவித எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சாதாரண மனிதனிலிருந்து மல்டி மில்லியனர் தொழில் அதிபர்கள் வரைக்குமே இதுதான் அவங்களுடைய இந்த வருடம் நம்மளுடைய டார்கெட்டை ஃபில் பண்ண முடியும், கொஞ்சம் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்துக்கும் இது வந்து ஜோசியங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க. இப்பொழுது இந்த 2026 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம 12 ராசிகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராசி அப்படி எப்படி பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஜரான பிளானட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருட பிளானட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாத பிளானட், வீக்லி பிளானட். சூரியன் மாத ராசி பலன் வருது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு மேஜரான 2 பிளானட் வந்து ரோல் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது தாங்க. சோ இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதான் 2026 டிசம்பர் மாசம் தான் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு ஏறக்குறைய அந்த 2026 ஃபுல்லாவே அது லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுடலாம். அடுத்ததாக மேஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி கிரகம். அந்த சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறப்போகுது. ராகு கேது 1.5 வருஷம் ஒரு தடவை. ஆனா 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம் மீன ராசியில் தான் இருக்கு. அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான், இந்த குரு பகவான் மிதுன ராசியில இருக்கிறார். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே சமயம் அக்டோபர் 11 பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வர்றாரு. சோ அந்த கடகராசிக்கு ஒரு பயிற்சி, அக்டோபர்ல ஒரு பயிற்சி. சோ குரு பகவான் 2 வித பயிற்சிகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அதிசாரம் வக்ரம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 3 இடத்தை வந்து அது கவர் பண்ணுது. பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியை கவர் பண்ணுது, கடகம் ராசி, சிம்மம் ராசி. அப்ப எல்லா மோரலஸ் பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு பார்வைகள் இந்த பேக்ல இருக்கிறது. அதாவது இந்த விருச்சிகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷம் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 12 ராசிகள்ல மேக்சிமம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அந்த அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த 2026 அறுதிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லாங்க. சரிங்களா? வாங்க இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி மற்றும் ஆங்கில புத்தாண்டு பயிற்சி இது ரெண்டுமே கவர் ஆகுது. சோ இந்த 2026 பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்ல கடகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த 2026 கிடைக்கும்? பொதுவா கடகம் ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறவருடைய 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. ஏற்கனவே பட்டப்பாடு தாங்க முடியல. ஏன்னா 7, 8 7ஆம் இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இதுல ஒரு 2 வருஷம், அதுல 8ஆம் இடத்துல ஒரு 2 வருஷம், 5 வருஷம் இப்படி படாத பாடு பட்டுட்டு இருந்த கடகம் ராசிக்காரர்கள் அட்டம சனி அப்படிங்கிறது மாறி இப்பொழுது சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 9ஆம் இடத்துக்கு வந்துட்டு ஒரு அட்டம சனி எல்லாம் இல்லை. ஆனா 2026 குருவோட வீட்டுல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு அருமையான பலன்களை காத்துட்டு இருக்கிறாரு. 5 வருஷமா உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல சனி பகவான். ஆனா தற்சமயம் கடகராசிக்காரர்களுக்கு அருமையான பலன்கள் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட வீடு தாங்க. சோ குருவோட வீடு, குருங்கிறவர் யாரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி மற்றும் 9ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடத்து அதிபதி அப்படின்னா கடன், நோய், எதிரி உங்களை யாராலும் உங்களை அசைச்சிக்க முடியாதுங்க. எதிரிகளாக இருந்தா ஓடி போயிடுவாங்க. அப்படி எதிரிகள் இருந்தாங்கன்னா உங்களை எதிரிகள் மனம் மாறி உங்களுடைய நட்பையும் அன்பையும் பேணி காப்பதற்கு உங்களை நாடி வருவாங்க அப்படின்னு சொல்றதுதான்.
இந்த உறவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா உறவுக்காரங்க எல்லாருமே சொந்தக்காரங்களாகட்டும், அன்புக்குரியவர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், யாரா இருந்தாலும் உங்களை தேடி நாடி ஓடி வருவாங்க. இந்த காலகட்டத்தை அருமையாக இருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி அப்படிங்கிற வேலையை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இது நாள் வரைக்கும் வேலை இல்லை, ஒரு தொழில் இல்லை, கொடுத்த காசு வரல, அல்லது நம்ம வந்து கடன் மேல கடன்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நோய் நொடி தாக்குது. இந்த மாதிரி நோய் நொடி எவ்வளவுதான் மருந்து மாத்திரை சாப்பிடுறது, இந்த டாக்டர் போனா இதை எழுதி கொடுக்குறாங்க, அந்த டாக்டர் போனா அதை எழுதி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம இருந்ததான் நம்மளுடைய பித்தம் தெரியணும், போகாத வைத்தியம்லாம் பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத கோயில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்புல தான் கடகராசிக்காரர்கள் இயங்கிட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்கு எல்லாமே வந்து சனிதான் காரணம். சனி வந்து நவுத்துட்டாரு, சரிங்களா? ஸோ இதனால இப்ப சனி நவுந்துச்சு, இப்ப ராகு வேற உட்காந்துருச்சு. அப்படி என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு அப்படிங்கிற ஒரு சுயஜாதகத்துல எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கோ அதை பொறுத்து. ஆனா ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்ட் இல்லை டிசம்பர் மாசம் வரைக்கும். ஸோ 8ல ராகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நோய் நொடி ஏதாவது இருந்தா கூட அது சிந்தனை மாற்று வைத்தியம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும், அதாவது ஜூன் மாசம் வரைக்கும், அந்த மே ஜூன் வரைக்கும் அதிசாரமாக உங்களுடைய 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வர. ஸோ 9 சம்மந்தப்படுது, 12 சம்மந்தப்படுது, 6 சம்மந்தப்படுது. 6ன்னா வேலை, 9ன்னா வெளியூர் வெளிநாடு, 12ன்னா இடம் மாற்றம், தூர தேசம் அப்படின்னு சொல்றது. ஸோ கண்டிப்பாக இந்த 6 மாசத்துல நீங்க வெளியூர் வெளிநாட்டுல போற மாதிரி அளவு ஏற்கனவே இருந்தாலும் கூட 6 மாசம் முடிஞ்சோம்னா நீங்க தாயகம் திரும்புறது அமைப்பு, அல்லது இங்க இருந்து வெளியூர் வெளிநாடு போற அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதே சமயம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி உங்க வீட்டுக்கே வராரு. எப்ப வராரு? ஜூன் மாசம் வராரு. ஜூன் மாசத்துல இருந்து ஏறக்குறைய அடுத்த வருஷம் 2027 வரைக்கும் அங்கதான் இருக்காருங்க. அது மே மாசம் வரைக்கும் மேஜரான பிளானட் எதுவுமே இல்லை, குரு மட்டும் தான் டிரான்சிஸ்ட் ஆகிறாரு. அது மட்டுமல்ல, இந்த குரு டிரான்சிஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்கள் லக்ன, அது உங்க வீட்டுல உச்சமாகிறார், கடகராசியில உச்சமாகிறாரு. ஸோ உச்ச பலனை கொடுக்கிறார். ஏற்கனவே உங்க வீட்டுல உங்களுடைய ராசியில குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகளை அள்ளித்தரப்போகுது. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்க வீட்டுல வந்துட்டாரு. அப்ப கடன் சால்வ் ஆகுங்க. புதிதாக கடன் பெற்று ஒரு விஷயத்த, ஒரு வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, ஒரு திருமணம் நடத்துறது போன்ற விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். ஏன்னா அவர் 9ஆம் இடத்து அதிபதி அவரு தான். வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு இந்த காலத்துல ஒரு ட்ரிக்கர் பண்றாரு, ஒரு தூண்டி விட்டுறாரு. அந்த செயல்கள் நடக்கிறதுக்கு உங்களை துரத்தி விடுறாரு, சரிங்களா? நீங்க சோம்பலா இருக்காது, சுறுசுறுப்பா இரு, ஆக்டிவா இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனதில் இருக்கிற எண்ணங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு அற்புதமான பணியை இந்த குரு பகவான் செய்யறாரு. அது மட்டுமல்ல, அவருடைய பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுடைய 5ஆம் இடத்து மேல பதியுது. ஸோ பூர்வ புண்ணியம், பூர்வீகத்துல ஒரு நன்மைகள் நடக்குது, நல்லது நடக்குது, குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்குது, குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க. அவர்களுக்காக சில செலவுகள் பெரிய திருமணமாக இருக்கலாம், உங்களுடைய வேலையில நல்ல ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம். அது தவிர 7ஆம் இடத்தை பாக்குறாரு, திடீர் திருமண யோகம் எல்லாம் உங்களுக்கு வருதுங்க. திருமணம் ஆகல, திருமணம் தள்ளி போகுது அப்படிங்கிற எண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் அற்புதமாக நடக்கிற வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. அதே சமயம் பாகிஸ்தான் வந்து பாக்குறதுனால, பாகிஸ்தானம் பாக்கியம் 9ஆம் இடம், தந்தையினால அருள் நன்மைகள் நல்லா இருக்கு. தந்தையினுடைய சில சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது வழிவகை அற்புதமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு நல்ல நீண்ட நெடிய ஒரு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குது. அதே சமயம் அதிசாரமாக சிம்மராசிக்கு வராருங்க. ஸோ சிம்மராசிக்கு வரும் பொழுது அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 6ஆம் இடத்தை பாக்குறாரு, 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு, உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பாக்குறாரு. ஸோ 6, 8 கனெக்ட் ஆகுது. அதே சமயம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது ஹெல்த்ல இருந்த சில விஷயங்கள்ல சில உடல்நிலை கோளாறுகளை உங்களுக்கு நல்ல விதமாக மாத்தி கொடுக்கிற அமைப்பை இவர் பண்றாரு, சரிங்களா? இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நூடுல்ஸ் ஆகி இருந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி, குருனுடைய பார்வைகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தும் எதிர்காலத்துக்குரிய வாழ்க்கைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான வேலைகளை கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது நல்லா பயன்படுத்திங்க. இந்த காலகட்டத்துல நீங்க குருவின் ஆலயத்துக்கு நவகிரக வழிபாடு, குரு பகவான் வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்க. அமோகமான நல்ல வாய்ப்புகள், நல்ல கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள்லாம் சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்கள், நிலைகள், தசாபக்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொன்னாங்க. அதுக்காக எங்களோட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. அதுக்குரிய கன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துக்கலாம். நீங்கள் வீடியோங்களா சரிங்களா? ஸோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2026 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த வருடம் நீங்க அனைத்து செல்வங்களும் யோகங்களும் மனதில் இருக்கிற ஆசை அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறி மகிழ்ச்சியுடன் இருக்க என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டெபியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.